கைஸ் 10th எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இல்லையா? சோ இந்த பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாருமே வந்து ஆர்வமும் படிச்சுட்டு இருக்கீங்க. சோ இந்த டைம்ல நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, புக்க வச்சு எனக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படிங்கறது எனக்கு மார்க் பண்ணி காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவரு கேட்ட மாதிரியே நம்ம வந்து இப்ப மார்க் பண்ணி காட்ட போறோம். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1. யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைன் பை லைனா மார்க் பண்ணி காட்டிடுறேன். 1 மார்க் ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பயும் போல படிச்சிருங்க. 2 மார்க் குருவினா சிறுவினால என்னென்ன படிக்கணுங்கிறத நான் அப்படியே நான் படுத்து மார்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதை படிச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால இதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல. அடுத்து இந்த மொழி ஆல்பம் பார்ட் இருக்கு இல்லையா? சோ இதுல நமக்கு மோஸ்டா கேட்கக்கூடியது இதுல நான் டிக் பண்றது எல்லாமே நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்டா உங்களுக்கு கவர் ஆயிடும். அப்படி இதுல ஏதாவது படிக்காம விட்டுட்டீங்கன்னா அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வேணாம். சான்ற வளர்த்த தமிழ், நயம் பாராட்டுக, இதெல்லாமே ரொம்ப முக்கியமா அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? சோ அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த அகராதியில் காண்க. அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கப்புறம் கலை சொற்கள் ரொம்ப முக்கியம். யூனிட் 1ல இவ்வளவுதான் படிக்க போறீங்க. அடுத்து அப்படியே நம்ம யூனிட் 2. இப்ப இந்த இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெறும் புக் பேக் மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். அடுத்த புக்கின்ல 1 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாம் எது எது அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்களும் குருவினா சிறுவர் வினாக்கள்லாம் எது எது படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து போடுறேன். ஓகேங்களா? சோ இதுல இப்ப பாருங்க நம்ம புக் பேக் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். மோஸ்டா புக் பேக்ல இருந்தே நமக்கு ஆன்சர்ஸ் வந்துரும். இருந்தாலும் புக்கின்ஸ்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். சோ இதுல நம்ம மோஸ்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா பாருங்க மார்க் பண்ணிட்டே வரோம் பாத்தீங்களா? இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் மார்க் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அதே மாதிரி முல்லைப்பாட்டு பொழிலோ தோனி, மலர்ந்து மலராத, மொழி ஆல்பம் பகுதிக்கு வந்துட்டோம்னா உம் இது பாருங்க அடிக்கடி கேட்டது. So, அதனால இதை படிச்சுக்கோங்க. தொகைகள், இந்த கொஸ்டின், அப்புறம் வாழ்த்து மடல், மரம் இயற்கையின் வரம். இந்த வருஷம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருக்காங்க. சோ இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டாபிக் 11th இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க. இந்த சொற்களை வச்சு விளையாடுறது நமக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலை சொற்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 யூனிட் வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுட்டு தான் ஆகணும். அடுத்த 5 யூனிட்ல நெடுவினால அடுத்த 4 யூனிட்ல நெடுவினால நம்ம செலக்டிவா படிச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ல இருந்தே நமக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. தேர்ட் யூனிட் வந்துருச்சு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், அதுக்கப்புறம் இந்த கண்ணே கண்ணுரங்கு இதுவுமே 2 3 தடவை கேட்டாங்க இந்த இயர்லயே. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதல், அன்னமையா, அன்னமையா மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்க்க, பழமொழி,
இதம், நயம் பாராட்டுக. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த இந்த பாட்டுல நமக்கு ஒரு 2 மார்க் வந்துரும். இந்த இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இருக்கு இல்லையா? அதுல. அதுக்கப்புறம் அகராதி கண்டு பொருள் தருக. இந்த பாடம் உணர்த்தும் நீதி. மொழி செயல் திட்டம் வேணாம். இதுல கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபோர்த் யூனிட் போயிட்டோம்னா திருக்குறள் அப்படி கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா நச்சப்படாதவன் செல்வம், ஆஹ் okay, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முக்கியம். வேலோடு நின்றான் இடுவென் பண்றது இது வென்றது போலும். இந்த அணி இலக்கணம் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கான், அதனால இதையும் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் யூனிட்ல வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்கிறது உங்களால ஃபுல்லா மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்டா ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாவே பாருங்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்க. அப்போ எக்ஸாம்க்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்குள்ள அதெல்லாம் மோஸ்ட் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்துட்டோம்னா இதுல நமக்கு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா ஆஹ் இது மருத்துவத்தில் மருந்து நண்பு, இந்த கொஸ்டின். சிறுவினால 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அப்புறம் நெடுவினால இது ஒண்ணு, முன்னோர்களோட அறிவியல் கருத்து, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதையும் படிச்சுக்கோங்க. மொழி ஆல்பம்ல இந்த மொழிபெயர்க்க இது கூட வேணாம், விட்டுருங்க. இந்த மொழிபெயர்க்க வேணாம். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடரில் அமைக்க. பத்தியை பிடித்து விடை எழுதுக. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் கட்டுரை நயம் பாராட்டுக. தொடரை பிடித்து விடை அமைக்க. இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கப்புறம் எப்பயும் போல கலைசூல். கலைசூல்ல நம்ம எல்லாமே படிச்சுதான் ஆகணும், ஏன்னா எப்ப எது கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால எல்லாமே படிச்சுக்கோங்க, கொஞ்சம் நமக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5th யூனிட் பார்க்கலாங்களா? 5th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இதுக்கு மேலாம் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 யூனிட் 5 யூனிட்ல தான் நம்ம வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செலக்டிவா படிச்சுக்கலாம். மனப்பாட பாடல் எல்லாமே ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஒரு மனப்பாட பாடல் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்தான் பகுபது ஒரு இலக்கணம், இந்த கொஸ்டின் ஒண்ணு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மண் இடைக்காடுனா இருக்கு, இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொருள்கோள் படிச்சுக்கோங்க. அப்புறம் நெடுவினால இறைவன் புலவர் இடைக்காடலன் பொருளுக்கு செவி சாய்த்த நிகழ்வு, கற்கை நண்டை இது வந்து இந்த தடவை கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரி, வேணாம், இது இந்த டைம் வேணாம். அடுத்து இந்த கொஸ்டின் நிறைய தடவை இந்த ரீசன்ட் இந்த இயர்ல வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. படிவம் எல்லா படிவமும் படிச்சு வச்சுக்கோங்க, எது கேட்டாலும் நம்ம எழுதணும், அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல், இது ஒண்ணு. கலைச்சொல் வரைக்குமே மறைச்சிட்டோமா? இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? நான் 5th யூனிட் வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். மோஸ்ட் அதுல இருந்தே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதனாலதான் 5th யூனிட் வரைக்கும் எல்லாமே படிக்கணும்னு சொன்னேன். 6th யூனிட்ல இருந்து நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு மட்டும். ஓகேங்களா?
பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லெசன்ஸ்லயும் செய்யுள்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது நீங்க படிச்சாவே உங்களுக்கு எல்லாமே வந்துரும். ஆஹ் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா 11th 12th நம்ம இந்த பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி எல்லாம் படிப்போம். சோ இங்க நம்ம ரூல்ஸ் எல்லாம் தெளிவா படிச்சோம்னா அங்க நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கலைஞரை பத்தி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. உம் ஏன்னா கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு. புதுசா ஆட் பண்ணியிருக்கறதுனால கண்டிப்பா கேட்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஆம், சரி, மார்க் பண்றதெல்லாம் அப்படியே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெகிழிப்பை கண்டிப்பா கேட்பாங்க. கலைஞரோட போராட்ட குணங்கள் இதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் மொழிபெயர்க்க, உம் தொடர்களை அடைப்புக்குறிக்குள் விட்டவாறு மாற்றுகர்கள் இல்லையா, இதையும் பார்த்துக்கோங்க. எவடா இவ்வளவு மார்க் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னே சொல்ல முடியாது. பத்தியை படித்து வினாவுக்கு விடை அளிக்க, அதாவது கஷ்டமா வரும்னு சொல்ல கிடையாது, ஈஸியா தான் இருக்கும். எல்லாம் நம்ம படிச்ச கொஸ்டினா தான் இருக்கும். அந்த டைம்ல நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? சோ அதுக்காக இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்காக தான். பொருத்தமான சொற்பட்டியல் கண்டு எழுதுக. இது காட்சியை கண்டு கவிஞர் தருக. கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த கொஸ்டின் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கலை சொல் அறிவோம். ஓகேவா? சோ அடுத்த இதுலயுமே வந்து நமக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா? சோ திருக்குறள் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொரப்படம்பை இல்லார், தஞ்சம் எளியர் பகைக்கு, இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறும் இலக்கணங்கள், அதையும் படிச்சுக்கோங்க. போதும். ஓகேங்களா? அடுத்த 7th யூனிட் போயிட்டோம்னா உம் right. இந்த இயர்ல வேற புக் வந்து கொஞ்சம் லைட்டா மாறப்போகுது. நியூ அகாடமிக் இயர்ல நிறைய லெசன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, புதுசா லெசன்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க மார்க் பண்ணிருக்க லெசன்ஸ் அப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வறுமையிலும் நாட்டம் கொண்டவர் மாப்போசி. ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கோம். அந்த பிடிஎஃப்லயும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கொடுத்துருப்பேன். சோ அதை படிச்சாவே போதும். சிலையை கொடுப்பேனும் தலைநகரை காப்போம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் இருக்கு இல்லையா? இந்த 1 மார்க் வந்து 2-3 தடவை கேட்டாங்க இதை. சோ இதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. மறக்காம அதை படிச்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாவே. இல்ல அதுக்கப்புறம் நாட்டு விழா, விடுதலை போராட்ட வரலாறு, இது ஓகே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகார மறுபாக்க வணிகவிதிகள் இக்கால வணிகவிதிகளோட ஒப்பிடுக, இந்த கொஸ்டினும். மொழிபெயர்க்க, கருத்துமான தொடர் அமைக்கணும் வார்த்தைகளை வச்சு, அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கணிதம் உலகத்தொழுப்பு அந்தனை செய்வோம், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த மறுவை மருவு பெயர்கள் இருக்கு இல்லையா, இதையும் படிச்சிருங்க. இந்த விவசாய கொஸ்டின், அதுக்கப்புறம் கலை சொல் அறிவோம். ஓகே, 7th யூனிட்ல அவ்வளவுதான். அடுத்து 8th யூனிட் போனோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொள்வோர் கொள்கை குறைப்போ குறிக்க இந்த கொஸ்டின். குறள் வெண்பாவின் இலக்கணம், பொது விளக்கம்னு கேட்டாலும் இதுதான். அதுக்கப்புறம் அவயம், காலக்கருதி கட்டணமானது, ஆசிரியப்பாவோட பொது விளக்கணம், சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள், இதையும் பிடிச்சுக்கோங்க. ஓகே, போகுது இதுல. அதுக்கப்புறம் நெடுவினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராட்டுக்கு கொடுத்த ஒரு கடிதம், இது படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டுக்கு எல்லாமே பார்த்துதான் ஆகணும், வேற வழியில.
இந்த கொஸ்டின் ஒண்ணு. இந்த கொக்கை போல வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கற்கை நண்டை பிச்சை போடும் கற்கை நண்டை. ஒண்ணு அது. இல்லைன்னா இந்த கொக்கை போல, கோழியை போல, உப்பை போல மாணவர்கள் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேட்கறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொழிபெயர்க்க, மரபுத்தொடர், மின்வாரிய அலுவலருக்கு கடிதம், நயம் பரட்டுக்கு சொன்னோம் இல்லையா? நயம் பரட்டுக்கு வந்து நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சா போதும், எல்லாத்துக்குமே அதுதான். நயம் பரட்டுக்குலாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது நம்ம பொதுமொழி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான். இதை முக்கியமா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலை சொல்லறிவோம். சேகண்ட கவிஞர் எழுதுகள்லாம் ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? காமனா ஒரு அஞ்சு அஞ்சு லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் எது கேட்டாலும் எழுதுங்கன்ட்டு. ஆனா தயவு செஞ்சு அப்படி எழுதாதீங்க. அதை எழுதுங்க, வேணாம்னு சொல்ல முடியாது. அதை எழுதிட்டு இந்த படத்துக்கு சம்பந்தமா நீங்க வந்து ஒரு 4 லைனாச்சும் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஓகேங்களா? சோ அடுத்து லாஸ்ட் யூனிட். சோ இதோட நமக்கு இந்த வீடியோ முடிய போகுது. இணையதளம் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் தற்குறிப்பேற்ற அணி, அதுக்கப்புறம் தீவகன், இந்த 2 மாசம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இதுல பாருங்க. தீவகனியோட வகைகள் யார்? வேணாம். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்கான காரணமும் உண்டு. இதை எழுதிக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. அன்பும் மரணம் முடித்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இதுல இருக்கக்கூடிய ஆஹ் இலக்கணம் என்ன? அதுக்கப்புறம் வாழ்வில் தலைக்கணம், தலைக்கிழமை வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் யாருடைய வாழ்வுன்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க. சித்தாளின் மனச்சுமைகள் செயற்பக்க அறியாது. எவையெல்லாம் அறியேன் என்று கருணன் கூறுகிறார். குறிப்பிட்ட நான் அந்நியா படிக்க சொல்லிட்டு இல்லைங்களே, ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான், கண்டிப்பா வந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கருணையன் இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா லாஸ்டா வேணும் இந்த கருணையன் கொஸ்டின் படிங்க, மொத்தபடி வேணாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் மொழிபெயர்க்க. இந்த மொழிபெயர்ப்புல இருந்து நம்ம கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால படிச்சுக்கோங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, இதையும் படிச்சுக்கோங்க. இந்த ஒரு லெசன்ல மட்டும் தான் இது இருக்கும். அதனால 4 கொஸ்டின் 4த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை விட்டா வேற என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்கு? கடிதம் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் பார்த்துச்சுக்கோங்க. விளம்பரத்தை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு ஆடு கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்க நியூஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஒரு லெட்டர் மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். லெட்டரே கிடையாது, ஒரு வாக்கியமா நீங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கலைச்சொல் போதும், இவ்வளவு படிச்சா போதும். ஓகேங்களா? சோ தமிழ் நம்ம படிக்க வேண்டியது இவ்வளவுதான். இன்னும் ஒரு சில புக்கிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த பிடிஎஃப் போட்டிருக்கோம். நான் மறுபடியும் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்காக போறேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு இல்ல நாளானைக்கு அந்த வீடியோ வந்து வந்துடும். ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவா படிங்க. ஈஸியா வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க் வந்து எல்லாமே படிச்சுக்கோம். ஓகேங்களா? நான் வந்து அடிஷனல் 1 மார்க்ஸும் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓடய சேர்த்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இதே மாதிரியே வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புக் வச்சு மார்க் பண்ணணும், இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10த்துக்குமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.